நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்காது ஜென்ரலாக. ஸோ ஷிஃப்ட்டுக்கு வருவாங்க, அந்த சூப்பர்வைசர்கிட்ட இன்றைக்கி என்ன ஒர்க்குன்னு கேட்பாங்க. இல்லைனா சூப்பர்வைசர் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி இருக்கலாம். அது வந்து அந்த சூப்பர்வைசரோட அந்த இன்சார்ஜ் கையில் இருக்கும். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஒரு டைமும் வந்து அந்த அவங்களோட ஒர்க்கை முடிச்சிட்டாங்கன்னா, அவங்க போய் அந்த சூப்பர்வைசர்ட்டையோ இன்சார்ஜ்கிட்ட போய் கேட்கணும், அடுத்து என்ன ஒர்க்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இதனால் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிலேஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து அந்த இன்சார்ஜ் வந்து ஒரு மீட்டிங்கில் இருப்பார். ஸோ இவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த இன்சார்ஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைனா கடைசி வேறு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஈஸியான ஒர்க்காக. ஸோ இதனால் நம்மளால் ப்ரொடக்ஷன் டார்கெட்டை நிறைய டைம் அச்சீவ் பண்ண முடியாமல் போகுது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் இருக்குது. அது பேர் வந்து மார்னிங் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சன்ஷைன் மீட்டிங் சொல்லுவாங்க. இந்த மார்னிங் மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணுறது, இதில் என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்குள்ள வீடியோ போகலாம். ஹாய் தேர், என்னோட பேர் ஆனந்த். நான் உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் கன்சல்டன்ட். ஸோ இந்த மார்னிங் மீட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் மீட்டிங். இது வந்து இன்சார்ஜுக்கும் அந்த அவரோட ஆப்ரேட்டர்ஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங். இது வந்து உங்களோட மேனேஜர் மீட்டிங், ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் கிடையாது. இது வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ், இன்றைக்கி என்ன நம்ம ஷாப் ஃப்ளோரில் பண்ண போகிறோங்கிறத அந்த ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட நம்ம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை பார்க்கணும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் நடத்தணும். இது ரொம்ப நேரம் நடத்தக்கூடாது. அதுமாதிரி இந்த மீட்டிங் நம்ம பண்ணும்போது ஷாப் ஃப்ளோரில் ஒரு போர்டு மாதிரி வச்சுட்டு, நேற்று லாஸ்ட் ஷிஃப்ட்டில் என்னென்ன நடந்தது, எவ்வளோ பிளான், எவ்வளோ அச்சீவ் ஆகிருக்கு, இன்றைக்கி நம்ம இந்த ஷிஃப்ட்டில் எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சுருக்கணும். ஸோ விஷுவலாக தெரியும் அப்போ தான் அந்த போர்டில். ஸோ தட் அந்த ஆப்ரேட்டர்ஸ் அங்கே நின்று நம்ம மீட்டிங் பண்ணும்போது அவங்க அந்த போர்டையும் பார்க்க முடியும். சில கம்பெனியில் ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் இருக்கும், நிறைய கம்பெனிஸில் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட். ஸோ இந்த ஒரு ஷிஃப்ட்டுக்கும் இந்த மீட்டிங்கை நடத்துவோம். ஸோ இது வந்து ஜென்ரலாக மார்னிங் நடத்துறதுனால மார்னிங் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இது வந்து ஷிஃப்ட் ஸ்டார்ட்டில் பண்ணுவாங்க. ஸோ சன்ஷைன் மீட்டிங் அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கலாம், சரிங்களா. பட் இது வந்து அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ஷிஃப்ட்டில் இதை பண்ணணும். இந்த மீட்டிங்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 5 நிமிஷம் தான் நம்ம மீட் பண்ணுறோம். இந்த 5 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் வந்துட்டு இந்த இன்சார்ஜோ, அந்த சூப்பர்வைசரோ, இந்த மேனேஜரோ என்ன பண்ணுவார், அட்டெண்டன்ஸ் எடுத்துருவார். யார் நமக்கு இன்றைக்கி ஷிஃப்ட்டுக்கு வரணும், வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றது ஃபஸ்ட்டு 1 மினிட். இந்த ரெண்டாவது ஒரு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே இல்லைனா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் என்னென்ன பிளான் பண்ணோம், என்ன நடந்திருக்கு, சரிங்களா. போன ஷிஃப்ட்டில் என்ன நடந்துச்சு, நம்ம என்ன பிளான் பண்ணோம், என்ன நடந்துச்சுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் வந்து இந்த ஷிஃப்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன பிளானு, என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான மிஷின்ஸோ, ரா மெட்டீரியல்ஸோ எல்லாமே இருக்கா, ஆட்கள் இருக்காங்களா, அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த டீமோட. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஃபீட்பேக் அந்த ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட இருந்து, ஓகே நீங்கள் இது பண்ண முடியுமா, இதான் உங்களோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வைஸ் ஒரு எம்ப்ளாய்க்கிட்டும் நம்ம வந்து அந்த கேட்டுடுறோம். ஸோ இந்த 5 நிமிஷம் தான் இந்த மீட்டிங் நடத்தணும். இந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்களோட மிஷினுக்கு போயிடுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 முக்கியமான பெனிஃபிட் இருக்குது. அந்த முக்கியமான பெனிஃபிட்டை நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இந்த மார்னிங் மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷிஃப்ட்டோட ஸ்டார்டிங்கில் இந்த மீட்டிங் நம்ம பண்ணணும். அதுமாதிரி இந்த இன்சார்ஜஸ் ஆர் மேனேஜர்ஸ் வந்துட்டு டேட்டாவோட வரணும். அதாவது ஸ்பெசிஃபிக் டார்கெட், இன்றைக்கி நமக்கு இந்த செக்ஷனில் இவ்வளோ விஷயம் பண்ணுறோம், இவ்வளோ பீசஸ் பண்ணணும், இல்லை இந்த டீம் வந்து இவ்வளோ பீசஸ் பண்ணணுன்றதுல கிளாரிட்டியோடு வரணும். அதை தான் அந்த போர்டில் எழுதியிருக்கணும். ஸோ தட் அந்த ஆப்ரேட்டர்ஸ் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி ஒரு 15 பேருக்குள்ளே இருந்தால் ஈஸி இந்த மீட்டிங் நடத்துறது. நம்ம அந்த செக்ஷனில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இது ரெண்டாவோ 3ஆவோ பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 15 பேருக்கு மேலே ஒரு ஆளால் கம்யூனிகேட் பண்ணோம்னா அது வந்து அந்த ஷாப் ஃப்ளோர் என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு போய் கேட்காது. நிறைய டைம் ஒரு 50 பேரை நம்ம மொத்தமாக கூப்பிட்டு நிப்பாட்டிட்டு பேசணுன்னா கடைசியில் ஒரு 20 பேருக்கு சுத்தமாக கேட்காது. அவங்க பாட்டு வந்து நின்றுட்டு போயிடுவாங்க. ஸோ சின்ன குரூப்பாக பண்ணுறது ஈஸி. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் வித் ஆடியோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம நிறைய பேரை இது பண்ண முடியும். பட் ஷாப் ஃப்ளோரில் நம்ம ஒரு இன்சார்ஜோ ஒரு மேனேஜரோ வந்துட்டு அந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் ஆகிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கம்யூனிகேஷனில். ஸோ ஒரு 15 பேரை வச்சு பேசுகிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் ஆல்சோ இந்த மீட்டிங் வந்து 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த மீட்டிங்கில் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் பேசணும், அப்ரிஷியேட் பண்ணணும். லாஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்துட்டு ஒருத்தர் நல்லா பண்ணியிருக்காங்க, டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்களா, அந்த விஷயத்த நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். இல்லைன்னா நேற்று உள்ள ப்ரொடக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா அதை தான் அப்ரிஷியேட் பண்ணணுமே தவிர ஒரு நெகட்டிவாக திட்டுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதுமாதிரி இந்த மீட்டிங் நீங்கள் நடத்தும் போது ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஒயிட் போர்ட், அந்த ஒயிட் போர்டு முன்னாடி அந்த போர்டு ஃபில்லாக இருக்கணும். அப்படியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஆடியன்ஸ்க்கு வந்து அது புரியும், ஆப்ரேட்டர்ஸ்க்கு.
அண்ட் ஆல்சோ கண்டக்ட் அட் அ குவைட் பிளேஸ். இது வந்து உங்களோட ஷாப் ஃப்ளோரில் ஒரு ப்ரெஷ் ஷாப் இருக்குது, ஒரு மிஷினிங் இருக்குது, நிறைய ஒரு நாய்ஸியான என்விரான்மெண்ட் இருந்ததுன்னா அந்த இடத்துல வச்சு நிறுத்தி நம்ம பேசுகிறது. ஏன்னா ஆப்ரேட்டர்ஸ்க்கு அது காதில் கேட்காது. அப்போது ஒரு குவைட்டான இடத்துல நின்று நம்ம பேசுறது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது இந்த மார்னிங் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிடக்கூடாது. கரெக்டாக 5 நிமிஷத்தில் ஆரம்பித்து கரெக்டாக முடிச்சுடணும். இந்த வளவலா குலகலான்னு ரொம்ப நேரம் பேசிட்டு ஒரு அரை மணி நேரம் நிப்பாட்டிட்டு அப்புறம் ஐயோ ப்ரொடக்ஷன் லாஸ்ன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது, நோ ஷவுட்டிங் அண்ட் எல்லிங் அட் பீப்புள். நான் அப்பயே சொன்ன மாதிரி அந்த மார்னிங் மீட்டிங் அப்போ தான் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்கள காலையிலே கூப்பிட்டுட்டு ஒன்றால் தான் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண, உங்களுக்கு பொறுப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம காலையிலே திட்ட ஆரம்பிச்சோன்னா அந்த எம்ப்ளாய்க்கு வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டே இதாகிடும் அன்றைக்கி. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒன்லி பாசிட்டிவ் விஷயம் தான் பேசணும், நெகட்டிவ் விஷயங்கள் பேசக்கூடாது. அது மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு 15 பேருக்கு மேலே நான் அப்பயே சொன்ன மாதிரி ரொம்ப பேரை கூப்பிட்டு வச்சுட்டிங்கன்னா அதை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ சின்ன சின்ன குரூப்பாக பண்ணிக்கங்க. பிளேமிங், நான் பண்ணல, இவர் பண்ணார், அவர் பண்ணாருன்ற மாதிரியான பிளேமிங் விஷயங்களும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுமாதிரி யாராவது வரல, ஒரு 2 பேர் வரலைன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. மற்றவங்கெல்லாம் அவங்க இந்த மார்னிங் மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம், அவங்க வரும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மார்னிங் மீட்டிங் நடக்கும்போது நம்ம போய் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடாது. இந்த நம்ம 5Y ரூட் காஸ் அனாலிசிஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நாங்களே நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த விஷயங்களெல்லாம் வந்துட்டு மார்னிங் மீட்டிங்கில் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்க எல்லாருமே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் காஸ், இது ஏன் இப்படி நடந்துச்சு, அப்படியா நீங்கள் ஏன் அதை பார்க்கல, இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்ற இந்த கேள்விகள் எல்லாம் வந்துட்டு நம்ம மார்னிங் மீட்டிங் முடிச்சுட்டு தனியாக கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ டோன்ட் ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் டியூரிங் த மார்னிங் மீட்டிங். ஸோ இந்த மார்னிங் மீட்டிங் நடத்துறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். முக்கியமாக ஒரு 5 பெனிஃபிட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, அந்த ஷாப் ஃப்ளோர் இன்சார்ஜஸ் அந்த ஷாப் ஃப்ளோர் இன்சார்ஜஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறேன்றது அந்த ஆப்ரேட்டருக்கு தெரிஞ்சிடுது காலையிலேயே. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இன்றைக்கி உள்ள பிளான் ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ அவங்களோட வேலைக்கு கிளியராக போய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிளாரிட்டி வந்துடுது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட் பார்த்திங்கன்னா, மக்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அதாவது ஒரு ஸ்பேஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து நின்று ஒரு பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்சார்ஜ் மேலே ஒரு மரியாதை வருது, இன்சார்ஜுக்கும் அந்த ஆப்ரேட்டர் மேலே ஒரு மரியாதை வருது. ஒரு இடம் கிடைக்குது அந்த இடத்துல பேசுகிறதுக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் இன்சார்ஜ் கூட. இல்லைன்னா என்ன ஆகும், இன்சார்ஜ் ஒரு கையில் பேப்பர் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருப்பார், ஆப்ரேட்டர் வருவாங்க, அவங்க நேற்று பண்ண அதே வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே நடந்துகிட்ருக்கும். ஸோ தேர்டு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, இந்த மீட்டிங் முடித்த உடனே ஆப்ரேட்டர்ஸ் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் வித்தவுட் கெட்டிங் த இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இந்த டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்சார்ஜே நம்பிட்டே இருக்கணும், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியலன்னா ஆப்ரேட்டருக்கு ஒரு மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே என்ன வேணும், நான் 8 மணி நேரம் என்ன வேலை பார்க்க போகிறேன்றதுல கிளாரிட்டி வேணும் இல்லையா? அந்த கிளாரிட்டி மார்னிங் அந்த 5 நிமிஷத்தில் கிடைக்கும் போது அவரால் கிளியராக வேலை செய்ய முடியுது. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியமாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அடுத்த பெனிஃபிட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் யூ வில் நாட் மிஸ் அவுட் எனி வீடியோஸ். இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டீம் மெம்பர்ஸ் கம்பெனியில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த மார்னிங் மீட்டிங் பற்றி ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், அவங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி எங்களோட மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு இருக்குது. நிறைய கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா ஃபார்மலாக ஒரு ட்ரைனிங்கிறது இருக்காது. ஒரு சின்ன கம்பெனி, ஒரு மீடியம் சைஸ் கம்பெனியில் கூட ஃபார்மலாக ட்ரைனிங்லாம் வந்து பெருசாக இருக்குது. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அவங்க அப்படி கற்றுக்கிறது தான். அப்போது எப்படி இருக்குன்னா, நிறைய டைமில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு 10 வருஷம் ஆன ஒரு எம்ப்ளாயி கூட, ஒரு இன்ஜினியர் கூட பேசிக் அவேர்னஸ்லாம் ரொம்ப பெருசாக ஒரு ஐடியா இல்லாமல் இருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க நிறைய. ஸோ அதனால் அவங்களோட கெரியர் க்ரோத்தே வந்து பாதிக்கப்படுது. ரைட்? ஒரு மாதிரி ஃபயர் ஃபைட்டிங்லேயே இருக்காங்க 10 வருஷம் ஆனால் கூட. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு 15 டாபிக்ஸ் எடுத்து அதை வந்து ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணி ஆன்லைனில் ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். லீன் மேனுஃபேக்சரிங் இருக்குது, 6 சிக்மா இருக்குது, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில், குவாலிட்டியில், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இமெயில்ஸ் எப்படி எழுதுறது, டெலிஃபோன் எப்படி அட்டன் பண்ணி எப்படி பேசுகிறது ஒருத்தர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு ஷாப் ஃப்ளோர் இன்ஜினியருக்கு, ஒரு மேனேஜருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த கோர்ஸில் இருக்குது, மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப குறைச்சி, ஏன்னா நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ ஜஸ்ட் 999 ருபீஸ்க்கு அதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ வித் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த 4th பெனிஃபிட் ஆஃப் த மார்னிங் மீட்டிங். அது பார்த்திங்கன்னா, ஆப்ரேட்டர்லாம் நமக்கு இண்டிபெண்ட் ஆகிடுறாங்க, கிளியராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
இன்சார்ஜஸ் என்ன பண்ணுவாங்க இப்போ? ஸோ இன்சார்ஜஸுக்கு வந்து இப்போ நிறைய டைம் கிடைக்குது. அவங்களுக்கு வந்துட்டு ஏன்னா ஆப்ரேட்டர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு 3 hours 4 hours எவ்ரிடே அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்லைன்னா என்ன ஆகுனா, இந்த இன்சார்ஜஸோ மேனேஜர்ஸோ அவங்க உள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஃபயர் ஃபைட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ என்ன ஆகிடுது, ஆப்ரேட்டரும் இன்சார்ஜும் இண்டிபெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ இன்சார்ஜஸ் கேன் ஃபோக்கஸ் மோர் ஆன் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். 5th பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ் வுட் ஸ்டார்ட் டேக்கிங் ஓனர்ஷிப். ஏன்னா காலையிலேயே நம்ம மீட்டிங்கில் வந்து அவங்க கமிட்மெண்ட் கொடுத்துறாங்க, இன்றைக்கி நான் இதை பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு கமிட்மெண்ட் வருது, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது ஆப்ரேட்டருக்கு. அவங்க அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மார்னிங் மீட்டிங்ஸ் என்ன ஆகிடுது, ஒரு பாசிட்டிவ் கல்ச்சர் கொண்டு வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் மீட்டிங்ஸோடைய பெனிஃபிட்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பை.